அப்படி இல்லை, பரோட்டா சாப்பிட்றது சில ரூல்ஸ் இருக்கு. முதல்ல கறி போட்டுக்கோ. எடுத்து பட்டாள வை. இப்போ குழம்பு மூணு டிப்படி எடுத்து வாயில் போட்டுக்கோ. கண்ணு மூடி. இப்போ சொல்லு எப்படின்னு. அடி போலே சான்ஸ் அடி போலே அடி போலே. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் தமிழ் அன்பிளக். இன்றைக்கி நம்ம மதுரை ஸ்டைலில் ஒரு சூப்பரான மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது அதுக்கு ஃபஸ்ட்டு கறி வேக வைக்க தேவையான பொருள் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள், கொஞ்சம் சீரகத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு. அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இப்போ குக்கரில் தான் கறி வேக வைக்க போகிறோம். நான் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கேன், ஏன்னா நான் சூப் எடுக்கிறதுக்காக. ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்ன திங்ஸ் வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணுவோம். மஞ்சள் வந்துட்டு ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சீரகத்தூள், இது வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் பெப்பர், அப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ். இதை வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து கறி கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் தேவையான அளவு கறி லீவ்ஸ், அப்புறம் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம குழம்புலேயே உப்பு கிரேவிலேயே உப்பு சேர்க்க போகிறோம். அப்புறம் இதை நல்லா ஒரு கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். அப்போ தான் வந்து கறி நல்லா வேகும். இப்போ தான் இது நம்ம ரெடி பண்ணிட்டோம், நம்மளுக்கு வெந்து கிடச்சிருச்சு. ஸோ நம்ம கறி தனியாக, அப்புறம் அதை யூஸ் பண்ணியிருக்க தண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம கிரேவி செய்வோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னா மஞ்சள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், அப்புறம் மல்லிப்பொடி, அப்புறம் உப்பு. இது மட்டும்தான் போதும். இது மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ராவாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு. வெங்காயம் வந்து ஒரு 50 சின்ன வெங்காயம் நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வரமிளகாய் ஒரு 10 எடுத்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை. ஸோ கடாய் சூடாயிடுச்சான்னு பார்த்துட்டு அதில் ஒரு 5 டீஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆயில் வந்து நிறையா விருப்பப்படுறவங்க இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு ஆயில் போதும், இவ்வளோ இனஃப் அப்படிங்கிறதுனால நாங்கள் 5 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வரமிளகாய் ஆட் பண்ணிக்குவோம். நல்லா வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. நல்லா அந்த வரமிளகாய் நல்லா வதங்கி ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வந்ததும் அந்த ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் இதுக்கப்புறம் நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் வந்து ஆட் பண்ண போகிறோம். 3 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த பெப்பர் ஸ்மெல்லாம் போகாது. ஏன்னா நம்ம எல்லா மசாலாவையும் நம்ம இப்போ எண்ணெயில் தான் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஸ்பைசஸ் வந்து நல்லாயிருக்கும், நல்லா மசாலா வந்து வெந்து வரும். இப்போ வந்து நம்ம ஒரு 2.5 ஸ்பூன் வந்து சீரகத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதையும் நல்லா ஆயிலே ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க, எக்ஸ்ட்ரா போட்டுறாதீங்க, கிரேவி நல்லா வராது. 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணி நல்லா அதையும் ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகி வரணும்.
நல்லா வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணோம், அதனால் கொஞ்சம் மட்டும் இதில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மசாலா வாசனை வந்துட்டு போயிடணும், அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸ், சின்ன வெங்காயம் தான், அந்த சின்ன வெங்காயத்தை நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஒரு ஃபைனாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஃப்ரை பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு வந்து கிரேவி வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா ஃபைனாக வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஆல்ரெடி நான் 3 ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டதுனால 1 ஸ்பூன் மட்டும் நான் வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த அந்த வாட்டரை வந்து இதில் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, மொத்தமாக ஊற்ற வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அந்த கிரேவியை வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும், மொத்தமாக ஆட் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ நம்ம இருந்த எல்லா அந்த தண்ணியும் ஆட் பண்ணிட்டோம். கறி வேக வச்ச தண்ணி, மட்டன் வேக வச்ச தண்ணியை வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து நல்லா இப்போ வந்து கொதிக்க விடணும். நல்லா மசாலா வாசனை இப்போ நம்ம ஆட் பண்ண ரெட் சில்லி, கரம் மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சு அந்த மட்டனை ஆட் பண்ணுறோம். இந்த மட்டன் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மட்டன் நான் கொஞ்சம் அதிகமாக விசில் வச்சிட்டேன், வெந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலி ஃபஸ்ட்டே வந்து நிறைய பேர் ஆட் பண்ணுவாங்க, நான் வந்து இந்த டைமில் ஆட் பண்ணுறேன். ஏன்னா என்னோடய மட்டன் வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும், அதுக்காக இந்த டைமில் ஆட் பண்ணுறேன். நல்லா ஆட் பண்ணி அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தேவையான அளவு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி 5 minutes ஒன்ஸ் வந்து நம்ம அதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ரொம்ப கிளறிடாதீங்க, ஏன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கிறக்காக தான் நம்ம கிளறோம். ரொம்ப கிளறினீங்கன்னா மட்டன் வந்து ரொம்ப மட்டன் வந்து கரைஞ்சிரும். ஸோ வந்து நீங்கள் மெதுவாகவே லைட்டாகவே கரண்டியில் மேலாப்பில் பரட்டி போட்டு எடுத்துக்கோங்க. அடிப்பிடிக்காத அளவுக்கு பரட்டிக்கோங்க. ஸோ நம்மளோட மட்டன் சுக்கா ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.